ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு புது கான்செப்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் இன் ஸ்டாக் மார்க்கெட். டெலகிராமு, யூடியூப்லாம் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் ஆப்ஷன் ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, அவங்க தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஒரு ஆப்ஷன் ப்ரைஸோ இல்லை ஸ்டாக்கோட ப்ரைஸை 1 ரூபீலேருந்து 100 ரூபீஸ்க்கு எடுக்கிறாங்க. அப்படி தான் ஹீரோ வந்து ஒர்க் ஆகுது, அதனால் மேனிப்புலேஷன் நடக்குது, இந்த மாதிரி என்னெல்லாமோ பேசுகிறாங்க. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உண்மையிலே அப்படி ஆப்ரேட்டர்ஸ் இருந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் அண்ட் உண்மையாகவே அது பாசிபிளான்னு பார்க்கலாம். பேசிக்காக இதை என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஸ்டாக் ப்ரைஸையோ இல்லை இண்டெக்ஸ் ப்ரைஸையோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் மேனிப்புலேஷன். ஸோ மேனிப்புலேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸை மிஸ்லீட் பண்ணுறது. எது மூலமாக? சப்ளை அண்ட் டிமாண்டை மேனிப்புலேட் பண்ணுறது மூலமாக இன்வெஸ்டர்ஸை மிஸ்லீட் பண்ணுறது. டிமாண்ட் அண்ட் சப்ளை மேனிப்புலேட் பண்ணுறதுனா அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ப்ரைஸை சேஞ்ச் பண்ணுறது. அப்படி மேனிப்புலேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். யாருக்கு? மேனிப்புலேட் பண்ணுறவங்களுக்கு சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிறதுனால. அதனால் அவங்க ட்ராக் பண்ண முடியும். இதுதான் மேனிப்புலேஷனில் நடக்கிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வரலாம். மேனிப்புலேஷன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லீகலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதுக்காக தான் இங்கே நமக்கு அதெல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்கு, அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செபி இருக்காங்க. மார்க்கெட்டில் என்ன நடக்குது, யார் என்ன பண்ணுறாங்க, யாராவது ஏதாவது மேனிப்புலேஷன் பண்ணுறாங்களா, இல்லை எதுவும் பம்ப் அண்ட் டம்ப் நடக்குதா, அதாவது அப் டவுன்ஸ் எதுவும் நடக்குதா அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணுறதுக்கு தான் செபி இருக்காங்க. யாராவது மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னு செபி கண்டுபிடிக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு லீகல் ஆக்ஷன்ஸ் அவங்க மேலே கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த மேனிப்புலேட் பண்ணுற அந்த பர்சன் பெனால்ட்டி பே பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லை, மார்க்கெட்டில் இருந்து உங்கள் கம்பெனியை அன்லிஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களை மார்க்கெட்டில் இருந்து சிவியராக பேன் பண்ணுறதுக்கோ சான்சஸ் நிறையவே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான். என்னென்னா விஜய் மல்யா அவங்கள 3 இயர்ஸ் மார்க்கெட்டில் பேன் பண்ணியிருந்தாங்க. எதனால்? இந்த மாதிரி மேனிப்புலேஷன் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அது பேன் பண்ணியிருந்தாங்க. மேனிப்புலேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை மீடியாவில் சொல்கிறது மூலமாக. நான் கேட்ட வரைக்கும் ஒரு சில டெலகிராம் சேனல்ஸ் இருக்குது, என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் பை பண்ண சொல்கிறாங்க. அப்படி பை பண்ணும்போது ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. மக்களுமே அதை நம்புகிறாங்க. ஆனால் அது அப்படி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்க பாசிபிளே இல்லை. மேபி நீங்கள் எல்லா ரீட்டெய்லர்ஸோட மணியையுமே எடுத்து ஒரே ஸ்டாக்கில் இல்லை ஒரே கான்ட்ராக்டில் நீங்கள் போடுறதா இருந்தால் கூட இது நடக்க பாசிபிளே இல்லை. அப்படி நீங்கள் எல்லா ரீட்டெய்லர்ஸோட மணியையுமே கேதர் பண்ணி ஒரே ஸ்டாக்கில் நீங்கள் போடுறதா இருந்தால் கூட பாசிபிள் இல்லை. ஏன்னா எஃப்ஐஐடிஐஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஈஸியாக மணி கிடச்சிரும். அப்போது உங்கள் ஆல் த ரீட்டெய்லர்ஸ் மணியை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட மேனிப்புலேஷனுக்கு அது ஈஸியாக இருக்கும். என்னென்ன வழியிலலாம் மேனிப்புலேஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்கான ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது, ஃபேக்கான ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணுறது. எனக்கு கம்பெனியோட இன்சைடர் இன்ஃபர்மேஷன் தெரியும், அதனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போகும், இல்லை ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வரும் அப்படின்னு ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது. இந்த மாதிரி தான் மேனிப்புலேஷன் நடக்குது. ஆனால் இது உண்மையாகவே மார்க்கெட்டில் சாத்தியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி மேனிப்புலேஷன் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் பாருங்கள், இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் இவரை பிக் புல்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் இவரை லெஜெண்டுன்னு சொல்கிறாங்க, இன்னும் நிறைய நேம்ஸ் கொடுத்துருக்காங்க இவருக்கு ஒரு சில மேகசீன்ஸில். ஹர்ஷத் மேத்தா இவர் பேசிக்காக ஒரு ஸ்டாக் புரோக்கர். அந்த பொசிஷனை யூஸ் பண்ணி இவர் ஸ்டாக் ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணியிருக்கார். நீங்கள் ஸ்கேம் 92 பார்த்துருந்தீங்கன்னா அதில் மணி மார்க்கெட்லேருந்து மணியை எடுத்து அதை ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக்கோட ப்ரைஸை அப் அண்ட் டவுன் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் செபி 1992 ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அதனால தான் அதோட நேம் ஸ்கேம் 92 வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்கேம் 92ங்கிற நேம் எதனால் வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. இவர் இன்சைடர் ட்ரேடிங் பண்ணியிருக்காரு. 90 to 95 ஸ்டாக்ஸோட ப்ரைஸை இவர் மேனிப்புலேட் பண்ணியிருக்காரு. இதோட ஒர்த்து ஆல்மோஸ்ட் 18.5 மில்லியன்ஸ். இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா யாரெல்லாம் இன்சைடர் ட்ரேடிங்கில் இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்களுக்குலாம் செபி பெனால்ட்டி போடுறாங்க.
இன்சைடர் ட்ரேடிங்குமே ஒரு கைண்ட் ஆஃப் மேனிப்புலேஷன் தான். பேசிக்காக இன்சைடர் ட்ரேடிங்கான ரீசன் கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இல்லை நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அப்போது அவங்க வந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்னு அவங்களாவே நினச்சிக்கிட்டு அதை மேனிப்புலேட் பண்ணுறது தான். இது வந்து 1992 பாசிபிளாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போது 24 நடந்துகிட்ருக்கு. இப்போது வந்து இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா ஃபார் ஷுவர் இல்லவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மேபி அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கு அந்த கம்பெனியோட எல்லா இன்ஃபர்மேஷனும் P&Lலேருந்து எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட இது வந்து பாசிபிள் இல்லவே இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து விப்ரோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கலாம். விப்ரோவோட எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியுது. அவங்க என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியுதுன்னு கூட வச்சுக்கலாம். அதனால் என்னால் விப்ரோவோட ஸ்டாக் ப்ரைஸை பற்றி பேச முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மேனிப்புலேஷன்னா என்ன, எப்படி நடக்கும், இப்போ பாசிபிளாக இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எல்லாமே ஸ்டாக்கில் மேனிப்புலேஷன். ஆனால் மக்கள்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஆப்ஷன் ப்ரைஸில் இப்போ மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ப்ரைஸோட ப்ரீமியம் எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறதோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம முன்னாடியே போட்டிருந்த டைம் டிகே வீடியோ இல்லை இண்டெக்ஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஃபுல்லாக டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இதில் ஜஸ்ட் ஓவர் வியூ மாதிரி மட்டும் சொல்கிறேன். ஆப்ஷன் ப்ரீமியம் அதாவது லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் LTPன்னு இருக்குல்ல, அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா டிரைவ்ட் ஃப்ரம் த இண்டெக்ஸ். அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டி எடுத்துக்கலாம். நிஃப்டியில் 23,000 கால் ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த 23,000க்கு மேலே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஒரு வேல்யூ இருக்கும், சம் வேல்யூ இருக்கும். அந்த 23,000 கால் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். பேசிக்காக இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் பாருங்கள், இன்ட்ரின்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ ப்ளஸ் வாலட்டிலிட்டி வேல்யூ. இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது தான் ரியல் வேல்யூ. ரியல் வேல்யூனா என்ன, இப்போ நிஃப்டி வந்து 24,500 ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா 24,000 கால் ஆப்ஷனுக்கு 500 ரியல் வேல்யூ இருக்கும். சப்போஸ் அந்த கான்ட்ராக்டுக்கு இன்னும் 5 எக்ஸ்பைரி டேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பர்டிகுலர் டைம் வேல்யூ இருக்கும். அந்த டைம் வேல்யூவும் இந்த ரியல் வேல்யூவோட சேர்ந்து தான் உங்களுக்கு ப்ரீமியமாக கால்குலேட் ஆகும். இப்போ ப்ரீமியம் என்னவாக இருக்கலாம், 750 850 அந்த மாதிரி என்னவா வேணால் இருக்கலாம். இந்த ப்ரைஸில் மேனிப்புலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒரு ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா ஆப்ஷன் ப்ரைஸையுமே மேனிப்புலேட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ சப்போஸ் 24,500 ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்க 24,300 24,200 எல்லா ப்ரைஸுமே மேனிப்புலேட் பண்ண வேண்டியிருக்கும். இது நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாவது மேனிப்புலேட் பண்ணுறதுக்குன்னு ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி யாருமே இல்லை. அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், என்னென்னா எப்படி 2 ரூபீஸ்லேருந்து 100 ரூபீஸ்க்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மேலே போகுது அப்படின்னு. ஸ்டாக் போகலை, ஆப்ஷன் ப்ரீமியம் தான் போகுது. ஒரு நாள் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து 2 ரூபீஸ்லேருந்து 100 ரூபீஸ் போகுது. ஆனால் அது டெய்லியுமே அப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை, டெய்லியுமே அப்படி நடக்கிறது கிடையாது. அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் இருக்குது, ஹீரோ கான்செப்ட்னு. நீங்கள் அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு தனி வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அப்படின்னா இந்த ப்ரைஸ் ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 3 பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. யாரெல்லாம்னா DII, FII, ரீட்டைலர்ஸ் 3 பேர் தான். DII அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரேடர்ஸ் கிடையாது, அவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ். அவங்க வந்து ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங் பர்பஸ்க்கு மட்டும்தான். அவங்க வந்து நேக்கட் செல்லிங்கோ இல்லை ஷார்ட் செல்லிங்கோ பண்ணக்கூடாது. FII, DII யாராக இருந்தாலுமே அவங்க வந்து ஆப்ஷன் பையிங்கோ இல்லை ஷார்ட் செல்லிங்கோ ஹெட்ஜிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஹெட்ஜிங்னா எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹோல்டிங் வச்சுருப்பாங்க, 50 crore 60 crore அந்த மாதிரி ஹோல்டிங் வச்சுருப்பாங்க. நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 1 lakh ரூபி அவங்க ஹோல்டிங் வச்சுருக்கதா அசியூம் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது லாஸில் போகும்போது அவங்க ஹெட்ஜ் பண்ணுவாங்க. எதுக்கு? அந்த லாஸை கவரப் பண்ணுறதுக்காக. பேசிக்காக ஹெட்ஜிங்னா என்ன, ஒன்று லாஸை கவரப் பண்ணுறது, இல்லைன்னா லாஸை மினிமைஸ் பண்ணுறது. இந்த மாதிரி தான் அவங்க வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண முடியும். ஆனால் ரீட்டெய்லர்ஸ் மட்டும்தான்
ஆப்ஷன் பையிங்காக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லிங்காக இருந்தாலும் சரி, அவங்க ரீட்டைலர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் ஸ்டாக் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். இதுக்காக தான் 1000 ரூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் தான் நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாக் ஹோல்டிங் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஹெட்ஜ் பண்ண முடியும். ஒரு 1 lakh rupees இருந்தால் தான் நீங்கள் வந்து ப்ரீமியம் செல் பண்ண முடியும். இது மாதிரிப்பட்ட ரூல்ஸ்லாம் எதுக்கு? மேனிப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 1 lakh மணி இருந்தால் இதை ஈஸியாக வாங்கிட முடியும் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வர்றேன். இந்த ரூல்ஸ் எல்லாமே செபி மூலமாக மேனிப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போவும் நீங்கள் நம்புறீங்களா? ஆப்ரேட்டர்ஸ் தான் ஸ்டாக்கை ஆப்ரேட் பண்ணுறாங்க, இல்லை அவங்க வந்து ப்ரைஸை 1 ரூபீலேருந்து 100 rupeesக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு நம்புறீங்களா? நிச்சயமாக அது பாசிபிள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆப்ரேட்டர்ஸ் ஆப்ரேட்டிவ் திங்ஸ்லாம் நம்பாதீங்க. உங்ககிட்ட யாராவது வந்து இது ஆப்ரேட்டர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுனால தான் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது, ஆப்ரேட்டர்ஸ் இந்த பிக்சருக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் தைரியமாக கொஸ்டின் கேளுங்க, ஆப்ரேட்டர் யார் அப்படின்னு. அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்று அவங்களால ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியாது, இல்லை அவங்களுக்கே ஆன்சர் தெரியாது. ஏன்னா ஆப்ரேட்டர்னு ஒருத்தங்க இருந்தால் தானே தெரியும். யாராலையுமே ஸ்டாக்கையோ ஸ்டாக்கோட ப்ரைஸையோ ஆப்ரேட் பண்ணவே முடியாது. அப்போ யார் ஆப்ரேட் பண்ணுவாங்க? ப்ரமோட்டர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பண்ணுனா கூட அவங்களையுமே மார்க்கெட்டில் இருந்து அன்லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஹெவி பெனால்ட்டி பே பண்ண வேண்டியிருக்கும். ஆப்ரேட்டருங்கிற கான்செப்ட் வந்து இவ்வளோ தான். இதுக்கு மேலே யாராவது வந்து ஆப்ரேட்டர் இருக்காங்க, ஆப்ரேட்டர் இந்த பிக்சருக்குள்ளே வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஒருவேளை நடக்குது அப்படின்னா அதை வந்து செபி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அதுக்கான பெனால்ட்டி, அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சே தீரும். நான் ஜஸ்ட் இந்த ஆப்ரேட்டர் கான்செப்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் மார்க்கெட் ரிலேட்டடாக எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட நாலேஜில் உங்களோட டவுட்ஸை வந்து நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.